ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செட்டியா பிஸ்னஸ் சேனல் மூலமா உங்களை பார்க்கறதுல மகிழ்ச்சி. நம்ம மும்பையில் உள்ள ஹோல்சேலர் மேனுஃபேக்சரரை பற்றி வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதை பார்த்துட்டு நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு மிக்க நன்றி. அதுல சிலருக்கு நிறைய பேர் டைரக்டாவே அவங்க வந்து கால் பண்ணி பேசி அவங்களுக்கு இது பண்றாங்க. நிறைய பேருக்கு வந்து சப்ளையர்கிட்ட வந்து டைரக்டா வந்து அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சப்ளையர்கிட்ட டைரக்டா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் பார்த்துட்டு ஓகே, இது நம்ம வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணா எப்படி இருக்கும், ஸோ அட்லீஸ்ட் யாருக்கு தேவையோ அவங்க வந்து இதுல பயனடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால தான் ஒரு 22 வேர்ட்ஸை கொண்டு 22 வார்த்தைகளை கொண்டு ஒரு சப்ளையர் கிட்ட நம்ம எப்படி இன்கொயரி பண்ணதுக்கான சில சிம்பிள் வார்த்தைகள், அதை இங்கிலீஷ் ஹிந்தி கலந்து ஒரு வீடியோவா கொடுத்துருக்குறேன். அதன் மூலமா நீங்க வந்து ரொம்ப பெருசா ஃப்ளூவெண்டா பேச முடியாட்டினாலும் ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணலாம், சில கொஸ்டின்ஸை கேட்கலாம். அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யாருக்குமே ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை. ஆனா ஹிந்தி வந்து பேசிக்கா கம்ப்ளீட்டாவே ஒன்றும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஓரளவு பயன் ஆகலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோ மூலமா ஒருத்தர் பயன் அடைஞ்சாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு பைஹார்ட் பண்ணுங்க. அதை வந்து மனப்பாடம் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பேசிக்கா டேக்கிள் பண்ற அளவுக்கு வந்துடும் நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதலாவதா நம்ம வந்து இந்த 22 வார்த்தைகளை பார்க்கலாம். ஓகே, மே அப்படின்னா நான். ஓகே, சே இருந்து, பாத் கர் ரஹா ஹூம் பேசிக்கொண்டு இருக்கிறேன், யஹா இங்கு, நயா புதிய இல்லைன்னா புதுசு, கர்னே வாலா ஹூம் செய்ய உள்ளேன், ஆப்கா உங்களுடைய, ஆப்னே நீங்கள் இல்லைன்னா நீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், தேகா பார்த்தேன், அச்சா லகா நல்ல இருந்தது பிடித்திருந்தது, பேஜேங்கே அப்படின்னா அனுப்ப முடியுமா, அபிதக் இது அப்தக்குன்னு போட்டிருக்கிறேன். ஆனால் அப்தக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலான லாங்குவேஜ்க்கு ரொம்ப கரெக்ட் தான். இது வரைக்கும் பேஜா நஹி அனுப்பவில்லை, பேஜேங்கே அனுப்புவீர்களா, பேஜோ அனுப்புங்கள், பேஜ் தியா அனுப்பிவிட்டேன், கித்னா எவ்வளவு, கைசா எப்படி, ரஹேகா இருக்கும், ஆயேகா வரும், லேங்கே வாங்குவீர்களா, மிலேகா கிடைக்குமா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு வார்த்தைகளாக நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தைகளானது வந்து நான் வந்து சுத்த ஹிந்தியில் இல்லை, ப்ராக்டிக்கல் ஹிந்தியில். அதில் வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் உங்களுக்கும் தெரியும், சப்ளையருக்கும் தெரியும். அதனால் இங்கிலீஷை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி ஆட் பண்ணி நான் இது பண்ணியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து அவருக்கும் ஈஸியாக புரியும், உங்களுக்கும் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. எல்லா வார்த்தைகளும் ஹிந்தியில் பேசுகிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதனால் இப்போ வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம் பிஸ்னஸ் இன்ட்ரோடக்ஷன், அதாவது தொழில் அறிமுகம். நீங்கள் வந்து ஒரு நம்பர் கிடைக்குன்னா நீங்கள் முதல்ல அவர்கிட்ட வந்து இன்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஹலோ சார் அப்படிம்பீங்க. ஹலோ சார்னா ஒரு படித்தவரை ஒரு மரியாதையாக நம்ம கூப்பிடுறவங்கள வந்து ஹலோ சார் அப்படிம்போம். நீங்கள் ஜீன்னு கூட கூப்பிடலாம், ஹிந்தியில் வந்து ஜி அப்படிம்பாங்க. ஓகேவா சார், நான் தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறேன், இல்லை கேரளாவில் இருந்து பேசுகிறேன், இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா சார் மே தமிழ்நாடு சே பாத் கர் ரஹா ஹூம். ஓகேவா. அடுத்தது வந்து நான் இங்கு ரிட்டெயில் ஷாப் ஆர் ஹோல்சேல் ஷாப்கான பிஸ்னஸ் செய்து வருகிறேன். அதாவது நீங்கள் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவீங்களா, நீங்கள் என்ன ஷாப் வச்சுருக்கிறீங்க, இல்லைனா ஹோல்சேல் ஷாப் வச்சுருக்கிறீங்களா, ரிட்டெயில் ஷாப் வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம், மே யஹாं ரிட்டெயில் ஷாப் का बिजनेस कर रहा हूँ, मैं यहाँ होलसेल शॉप का बिजनेस कर रहा हूँ
அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணல, நீங்கள் ரிட்டைல் பிஸ்னஸ் பண்ணலை, புது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்ய உள்ளேன். மே நயா பிஸ்னஸ் ஸ்டார்ட் கர்னே வாலா ஹூ. உங்கள் வீடியோவை பார்த்தேன், மெட்டீரியல் நல்லா இருந்தது. நீங்கள் அவங்களுக்குள்ள வீடியோவை பார்த்துருக்கிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு மூலமாக ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் வீடியோவை பார்த்ததா இருந்தால் நான் உங்கள் நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் மெட்டீரியலை பார்த்து நல்லா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்தது அப்படின்னா, ஆப்கா வீடியோ தேக்கா மெட்டீரியல் அச்சா லகா. ஓகே, நல்லா இருந்தது. அடுத்தது வந்து உங்களுடைய கேட்லாக் ஆர் ப்ரைஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் அனுப்புவீர்களா? இப்போ நீங்கள் மெட்டீரியல் பார்த்துருக்கிறீங்க, அவங்ககிட்ட பேசுகிறீங்க, அவங்களும் அச்சா லகான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே தேங்க்யூ அப்படிம்பாரு. அடுத்தது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கேட்லாக் இல்லைனா ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவீங்களா நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ஆப்கா கேட்லாக் ஆர் ப்ரைஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் மே பேஜேங்கே அப்படின்னு கேட்குறாரு. சப்போஸ் அவர் வந்து வேலை விஷயத்தில் பிஸியாக இருக்கிறாரு, அனுப்பலை அப்படின்னா எப்படியும் திருப்பி கால் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்பவில்லை சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஹிந்தியில் அபி தக் ஆப்னே ப்ரைஸ் டீட்டெயில் பேஜா நஹி சார் அப்படின்னு கேட்கணும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஆர்டர் டீட்டெயில் அண்ட் டிஸ்கஷன். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க கேட்லாக் இன்கொயரி பண்ணியிருக்கிறீங்க, கேட்லாக்கை பற்றி பேசியிருக்கீங்க, அவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறீங்க. ஓகேவா, இப்போ வந்து ஆர்டர் டீட்டெயில், அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்குறது. ஓகேவா, அதில் வந்து மினிமம் ஆர்டர் எவ்வளோ சார் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் அதே மினிமம் ஆர்டரை அப்படியே போட்டு ஏன்னா அது அவங்களுக்கும் புரியும். ஓகே, கித்னா ஹே சார், ஓகே எவ்வளோ சார் அப்படிங்கிறத தான் கித்னா ஹே சார் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பேமெண்ட்டை பற்றி நீங்கள் பேசுவீங்க, சைஸ் பற்றி பேசுவீங்க. இப்போ வந்து துணியாக இருந்தால் சைஸை பற்றி பேசுவீங்க, அந்த இடத்துல சைஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் வந்து குவான்டிட்டி அப்படின்னா குவான்டிட்டின்னு யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேக்கெட் வரும்னு சொன்னால் அந்த பேக்கெட்டுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேமெண்ட் மெத்தட் எப்படி இருக்கும் சார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தட் கைசா ரஹேகா சார் அப்படி சொல்லணும். சைஸ் எப்படி வரும், சைஸ் கைசா ஆயேகா சார். இப்போ குவான்டிட்டியாக இருக்குது அப்படின்னா குவான்டிட்டி கைசா ஆயேகா சார். பேக்கெட்டாக இருக்குது இல்லைன்னா பீசஸாக இருக்குது, பீசஸ் கைசா ஆயேகா சார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பேமெண்ட் எத்தனை நாளில் டெலிவரி கிடைக்கும் சார். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஃபுல் பேமெண்ட்டோ பார்ட் பேமெண்ட்டோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற டெலிவரி எப்போ கிடைக்கும்னு நம்ம கேட்போம் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தைகள். அப்போ ஆஃப்டர் பேமெண்ட் கித்னா தின் மே டெலிவரி மிலேகா சார். ஓகே, ஸோ டெலிவரி பற்றி நம்ம என்கொயரி பண்ணும்போது இந்த வார்த்தைகள். எனி மெட்டீரியல் டேமேஜ் ரீஃபண்ட் ரிட்டர்ன் வாங்குவீர்களா சார். அதாவது நம்ம அதையும் கேட்டுக்கிடலாம் இல்லையா, மோஸ்ட்லி பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம்னா ஏதாவது டேமேஜ் இது இருந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். எனி மெட்டீரியல் டேமேஜ் அதை அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்கள். எனி மெட்டீரியல் டேமேஜ் ரீஃபண்ட் ஆர் ரிட்டர்ன் லேங்கே சார். ரீஃபண்ட் லேங்கே சார், ரிட்டர்ன் லேங்கே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிடலாம். ஓகே, அடுத்தது வந்து எந்த டிரான்ஸ்போர்ட் ஆர் கொரியரில் அனுப்புவீர்கள். டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை கொரியர்லையோ அனுப்புவீங்களா அப்படிங்கிற நம்ம கேட்கறதுக்கு வந்து என்னன்னா கோன்சா டிரான்ஸ்போர்ட் மே பேஜேங்கே, கோன்சா கொரியர் மே பேஜேங்கே. அப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்தது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயிலை அனுப்புங்க சார். ஓகே, அதாவது அவர் வந்து எல்லாமே உங்களுக்கு அனுப்பிட்டார், ரேட் கார்டு அனுப்பிட்டார், நீங்கள் அவர்கிட்ட வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஃபைனல் எல்லா டீட்டெயிலில் வாங்கிட்டீங்க, அவர் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுதாரு அப்படிங்கும் போது அப்போ உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புங்க சார் அப்படிங்கிறதுக்கு ஆப்கா அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில் பேஜோ சார். உங்களுடைய அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயிலை அனுப்புங்கள் சார், அதை தான் ஆப்கா அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில் பேஜோ சார். ஓகே, சார் பேமெண்ட் அனுப்பிவிட்டேன் ப்ளீஸ் செக். இப்போ நீங்கள் எல்லாம் பேசினதுக்கப்புறம் பேமெண்ட் அனுப்பிட்டீங்க, அதை வந்து சார் பேமெண்ட் அனுப்பிவிட்டேன் ப்ளீஸ் செக். சார் பேமெண்ட்டை வந்து அப்படியே சொல்லுங்கள், அது அவருக்கும் புரியும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பேஸ் தியா அனுப்பிவிட்டேன் ப்ளீஸ் செக், ப்ளீஸ் செக்ங்கிறதும் அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் புரியும். அதனால சார் பேமெண்ட் பேஸ் தியா ப்ளீஸ் செக். டிரான்ஸ்போர்ட் பில் ஆர் எல்ஆர் அனுப்பி வையுங்கள் சார். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அடுத்தது வந்து அவர் டிரான்ஸ்போர்ட் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போடுதாரு, இப்போ நாளைக்கு நான் போடுறேன், நாளைக்கு போடுறேன்னு சொல்கிறாருன்னா அந்த டேட் அப்போ அதை அதுக்குள்ள எல்ஆர் காப்பியோ இல்லைனா டிரான்ஸ்போர்ட் பில்லோ அனுப்பி வைங்க சார் அப்படின்னு கேட்குறது தான் டிரான்ஸ்போர்ட் பில்
और LR बेच दो सर, ट्रांसपोर्ट बिल बेच दो सर, ट्रांसपोर्ट LR बेच दो सर அப்படிங்கிறது பில் கிடைக்குமா சார், பில் மிலேகா சார், அவ்வளவுதான். இந்த 22 வார்த்தைகளை வச்சு நீங்கள் ஃப்ளூவெண்டாக பேச முடியாட்டினாலும் ஓரளவுக்கு தொழிலுக்கான இன்கொயரிஸை நீங்கள் பண்ணிக்கிடலாம். ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷ் ஹிந்தி கலந்து ப்ராக்டிக்கலாக பேசக்கூடிய ஹிந்திகளை தான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப டஃப்பான வார்த்தைகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு விஷயம், இந்த தமிழில் ஒரு படம் உண்டு, அதாவது ஏக் காவ்மே ஏக் கிசான் ரஹேதா தா அப்படிங்கிற, இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. எனக்கும் இது ஒரு புது அனுபவம் தான். அந்த படம் எந்த படங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.